மத்திய கிழக்கில் மோதல் தீவிரமடையும் சூழலில் மூன்றாவது உலகப் போர் உருவாகும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போரில் எந்த ஒரு நாடும் நுழையாமல் இருந்த சூழலில் தற்போது அமீரகம் மற்றும் சவுதி நேரடியாக நுழையும் ஆபத்து உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. வளைகுடா நாடுகளின் பொருளாதாரமும் முடங்கும் ஆபத்து. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளதனால் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரமும் முடங்கும் ஆபத்து உருவாகியுள்ளது. இதன் காரணமாக அமீரக தூதர்கள் அமெரிக்கா, ஐரோப்பா தரப்புடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதுடன் இன்று வியாழக்கிழமை வாக்கெடுப்பு நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் போருக்கு பதிலடியாக ஈரான் அங்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள சூழலில் இதனால் உலக எண்ணெய் சப்ளை, எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்கி வருவதாகவும் அந்த தாக்குதல்களை நிறுத்தவில்லை என்றால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அமீரகம், சவுதி வெளிப்படையாகவே எச்சரித்துள்ளது. ஈரான் கடவுச்சீட்டை வைத்திருப்போருக்கு அனுமதி மறுப்பு. இவ்வாறான பின்னணியில் சவுதி அரேபியா உள்ளிட்ட பிற வளைகுடா நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திரும்பியுள்ளன. மேலும் ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள் அமீரகத்திற்குள் நுழையவோ அல்லது அமீரகம் வழியாக பயணம் செய்யவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. எமிரேட்ஸ், எத்திஹாத், ஃப்ளை துபாய் என்ற 3 முக்கிய விமான நிறுவனங்களும் இது குறித்து அறிவித்துள்ளன. ஈரான் கடவுச்சீட்டை வைத்திருப்போருக்கு துபாயில் அனுமதி இல்லை எனவும், அதே நேரம் கோல்டன் விசா வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது.